இந்த தேன்மொழி சொன்னானு நம்ம அங்க போயிருக்க கூடாது. எங்கேயோ உயரத்துல படி ஏறும்போது அப்படியே கால் வலிக்கு பாதாளத்துல விழுந்த மாதிரி ஆயிடுச்சு. நமக்கு இதெல்லாம் சரிப்பட்டு வராதுப்பா. ஒழுங்கா படிக்கிற வழிய பாப்போம். அப்படி எல்லாம் தப்பிச்சு வந்துட முடியாது மேடம். வேணாம் தேனு, நீ சொல்ற எதையும் காது கொடுத்து கூட கேட்க நான் தயாரா இல்ல. சாமியா இருப்ப, தயவு செஞ்சு போயிடு. திருவோலச்சீட்டு போட்டு பூ கேட்கும் போது ஏன் வேணாம் சொல்ல? ஜீவா சார போய் பாக்கலான்னு சொன்னப்போ ஏன் வரமாட்டேன் தேனன்னு சொல்ல? சிங்காரிச்சு மூக்கறுத்த மாதிரி அவரை வர வச்சு அவமானப்படுத்திட்டியே. சரி, புத்தி கேட்டு போய் வந்துட்டேன். அதுக்கு வேணும்னாலும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். என்ன விட்டுட்டேன்னு இப்ப எதுக்கு இப்படி பயப்படுற? இத்தனை நாளா நான் எதுக்கு கஷ்டப்பட்டனோ அத விட்டுட்டு வேண்டாத வேலை ஏதோ பாக்குற மாதிரி இருக்கு தேனு. வேதாளம் திரும்பவும் முருக மரத்துல ஏறிடுச்சு. மயிலு, நீ கெட்டு போனோங்கிறதுக்காக நான் ஏதாவது செய்வேனா? நான் அப்படி சொல்லலையே. அப்புறம் ஏன் இப்படி ஓடி வந்து உட்கார்ந்துருக்க? ஜீவா சார பாத்துருக்க வேண்டியதானே? வேண்டாம் தேனு, இந்த வேலையெல்லாம் எனக்கு ஒவ்வாது, விட்டுரு. அவர் தேடுற பொண்ணு நீதான் தெரிஞ்சதும் அவர் முகத்துல என்ன ஒரு வெளிச்சம் தெரியுமா? நீ பார்க்காம போயிட்டியே. அத பார்த்ததான் பயந்துட்டேன். புரியலையே. ஆமா தேனு, நான் மயில லவ் பண்றேன்னு சொல்லிட்டாருன்னு வெய்ய. அதுக்கப்புறமா நான் பழைய மாதிரி சிவில் சர்வீஸ் எழுதுறதுல கவனம் செலுத்த முடியாது தேனு. இதுக்கெல்லாம் நான் ஏற்கனவே பதில் சொல்லிட்டேன். உன்னால முடியலனாலும் ஜீவா சார் உனக்கு சப்போர்ட்டா இருந்து நீ ஆசைப்படுற இடத்துல உன்னை கொண்டு போய் நிறுத்துவாரு மயிலு. அவர் எல்லா விதத்திலயும் உனக்கு நல்லதுதான் செய்வாரு. இன்னும் என்ன யோசிச்சுட்டு இருக்க? எங்க அம்மா. உங்க அம்மா கிட்ட அனுமதி வாங்கிட்டு அப்புறமா லவ் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு காரியம் செய்வோம். நாளை காலையில ஜீவா சாரை பார்த்து பேசிடுவோம். அவர் மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்குவோம். உன்னை பிடிச்சிருக்குன்னு அவரும் வாயை திறந்து சொல்லிட்டாருன்னா அதுக்கப்புறம் இந்த மாதிரின்னு உங்க அம்மா கிட்ட சொல்லிடலாம். சரியா? சரியா தப்பான முடிவு பண்ற நிலைமையில எல்லாம் நான் இல்ல தேனு. சரி, உனக்காக சேர்த்து நானே முடிவு பண்ணிடுறேன். நாளைக்கு ஊருக்கு போறோமா, நம்ம ஜீவா சார பாக்க போலாம். சுபமஸ்து. வாய திறந்து சரின்னு தான் சொல்ல. சரின்னு தலையாவது ஆட்ட. சரி. மச்சான், என்ன வரைஞ்சிட்டு இருக்க? டேய் நில்லுங்கடா. இத மயிலு கொடுக்கறதுக்காக வரைஞ்சிட்டு இருக்கேன். நீங்க எல்லாம் பார்க்க கூடாது. இத முதல்ல மயில் தான் பார்க்கணும். டேய், இவன் ப்ரப்போஸ் பண்றத மயில் ஏத்துக்கிட்டானா நம்மள பேக் பண்ணி ஊருக்கே அனுப்பிச்சிடுவான் போலயே. எக்ஸாக்ட்லி மச்சான். நீங்க ஊருக்கு கிளம்புறதுக்கு ரெடியா இருங்க, ஓகேவா? டேய், மயில் மட்டும் என் லவ் ஏத்துக்கிட்டா அப்புறம் உங்களுக்கு இங்க என்னடா வேலை? நாங்க நாள் முழுக்க அப்படியே ஜாலியா சுத்திட்டு இருப்போம். சொல்லுங்க, எதுக்கு ஃபோன் பண்ணிருக்கீங்க? ஒரு நாள் கூட ரெஸ்ட் கிடைக்காதான்னு தோணுச்சு. இன்னைக்கு அமைஞ்சது, அதான் ஃபோன் பண்ணேன். சரி, எனக்கு ஒன்று பார்க்கணும், அதுவும் இப்பவே. இந்த நேரத்துலயா? எல்லாரும் வீட்ல இருக்காங்களே, என்ன சொல்லிட்டு வெளியில வர்றது? ஏய், இத்தனை நாள் யாரும் இல்லாதப்பதான் வெளியே வந்தியா? நீ என்ன பார்க்கறது முக்கியம்னா காரணம் தன்னால் உனக்கு சொல்ல வரும். நான் இப்ப தோட்டத்து பம்பு செட்ல இருக்கேன், உடனே வர, அவ்வளவுதான். சரி, வெயிட் பண்ணுங்க. ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லிட்டு வந்துடுறேன். சீக்கிரமா வரணும். ஓகே, ஐ எம் வெயிட்டிங்.
வரைக்கும் தைரியமா போயிட்டு அப்புறம் பயமா இருக்கு தப்பா இருக்குமோ அப்பெல்லாம் ஓடி வந்துடாத என்ன. உங்களை பிடிச்சிருக்குன்னு பட்டேல் தேங்காய் உடைச்ச மாதிரி சொல்லிடணும், சரியா? அத பத்தியெல்லாம் இப்ப உறுதியா சொல்ல முடியாது. பிடிச்சிருக்குன்னு நான் சொல்லி அவர் பிடிக்கலன்னு சொல்லிட்டா என்னால மனசு தாங்க முடியாது. உன்னை பிடிக்காமையா நேத்து தோப்பு தோப்பா அலைஞ்சாரு? அதெல்லாம் தெரியாது. நிலைமை சரியா இருந்தா சொல்லுவேன், இல்லனா பேசாம வந்துருவேன். நிலைமை சரியா இருக்கா இல்லையான்னு எப்படி நீ தெரிஞ்சுப்ப? சைனம் பார்க்க போறியா? ஆமா, சைனம் தான் பார்க்க போறேன். எப்படி? அது எப்படின்னா, அவருக்கு என்ன பிடிச்சிருக்குன்னா அவரு சிவப்பு கலர் சட்டை போட்டிருப்பாரு. என்னடா? என்ன மச்சான், மயில பார்க்க கிளம்பிட்ட போல? ஆமா மச்சான், இன்னைக்கு மட்டும் அவ என்ன பார்க்கலன்னு வையேன், நேரா அவ வீட்டுக்கு போய் அவளை பார்த்து பேசிட்டு தான் வருவேன். அது சரி மச்சான், என்ன கலருடா இந்த சட்டையை போட்டு போற? ஏண்டா, இதுக்கு எனக்கு ஒரு நல்லா தானே இருக்கு. அது இல்ல மச்சான், நான்லாம் சாதாரணமா சட்டையை போட்டு போனாலே ரோட்ல எவ்வளவு என்ன திரும்பி பார்க்க மாட்டாளுங்க. அதனாலதான் சிங்குச்சா சிக்கு சிக்குச்சான்னு சட்டையை போட்டு திரியிறேன். ஆனா நீ அரவிந்த சாமியோட வகைராடா. அது இல்லாம மயில பார்க்க போற. அப்படி போகும்போது ஜென்டில்மேனா நீட்டா டீசெண்டா ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு போக வேணாம்? ஏண்டா, மைல்டா ட்ரெஸ் பண்றவங்க எல்லாம் நாகரிகம் தெரிஞ்சவங்க, ஃபங்கியா ரெட் எல்லோ கிரீன் போடுறவங்க எல்லாம் நாகரிகம் தெரியாதவங்களா? என்னடா அதெல்லாம்? ஏண்டா, இந்த மண்ணை பத்தியும் மக்களை பத்தியும் உங்களுக்கு எல்லாம் என்னடா தெரியும்? ஆரம்பிச்சிட்டான்டா. வெள்ளைக்காரனுக்கு பிடிச்சதெல்லாம் நம்மளுக்கும் பிடிக்கணும்னு சொல்லிதான் நம்மள நம்ப வச்சுட்டு இருக்கான். இப்ப இந்த பீட்சா பர்கரை விட கம்பு சோளம் இதுதான்டா நம்ம உடம்புக்கு சிறந்தது. இந்த மண்ணோட நிறம் தான்டா என்னோட நிறம். சாமி, நான் உன்னை என்னடா கேட்டேன்? இப்ப எதுக்கு நீ மூச்சு விடாம பேசுற? இல்ல மச்சான், மயில் இப்படிதான்டா பேசுவா. எனக்கு பிடிச்ச கலர்ல ட்ரெஸ் போட்டு போறதை விட அவளுக்கு பிடிச்ச கலர்ல ட்ரெஸ் போட்டு போகணுங்கிறதுக்காக தான் இப்படி போறேன். சூப்பர் மச்சான், அவளுக்கு பிடிச்ச கலர்ல நீ ட்ரெஸ் போடணும்னு நினைச்ச பாத்தியா? அல்டிமேட் லவ்டா. அந்த அல்டிமேட் லவ் அவளுக்கும் இருந்தா எனக்கு பிடிச்ச பிங்க் கலர்ல அவளும் ட்ரெஸ் பண்ணிட்டு வருவா. பாப்போம். நவுரா. டேய் கல்றா. அப்படியே போகும்போது அந்த 6000 கலர் பண்ணி மாட்டிட்டு செம்பமே செம்பமே பாட்டு பாடிட்டு போடா. அந்த பால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவளுக்கும் இருந்தா எனக்கு பிடிச்ச பிங்க் கலர்ல அவளும் ட்ரெஸ் பண்ணிட்டு வருவா. அவருக்கு என்ன பிடிச்சிருக்குன்னா அவரு சிவப்பு கலர் சட்டை போட்டிருப்பாரு. மயிலு, மயிலு எங்க வரமாட்டியோ நினைச்ச மயிலு. வரலாமா வேணாமான்னு நான் 1000 தடவை யோசிச்சேன் சார். அப்புறம் எப்படி வரலாங்கிற முடிவுக்கு வந்த? நான் எங்க சார் வந்தேன்? இந்த தேன்மொழி இருக்காளே, அவதான் என்ன வற்புறுத்தி அனுப்பி வச்சுட்டா. தேன்மொழி சொல்லிதான் நீ வந்தன்னா உனக்கு என்ன பார்க்கணும்னு தோணலையா? உண்மையை சொல்லணும்னா எனக்கு வீடு வயல் படிப்பு இதை தாண்டி வேற எதுவும் தெரியாது சார். அப்படி ஏதாவது எனக்கு சம்பந்தமே இல்லாத விஷயத்துல முடிவு எடுக்கணும்னா ஒண்ணு சாமி கிட்ட கேட்பேன், இல்ல தேன்மொழி சொல்றத கேட்பேன்.
உங்களை பார்க்க வர்றதுக்கு 2 பேரையுமே கேட்டேன். 2 பேருமே சரின்னு சொன்னாங்க. அப்ப இதுல தப்பில்ல, போலான்னு வந்துட்டேன். உட்கார் மயிலு. இப்போ நீ வந்ததுக்கு நான் தேங்க்ஸ் சொல்லணும்னா சாமிக்கு சொல்லணுமா இல்ல தேனுக்கு சொல்லணுமா? இதுக்கு எதுக்கு சார் என்னோட பர்மிஷன்? யாருக்கு சொல்லணும்னு உங்களுக்கு தோணுதோ அவங்களுக்கு சொல்லுங்க. என்ன சார் யோசிக்கிறீங்க? நேற்று உன்னை பார்த்ததுல இருந்து சரியா சொல்லணும்னா ஆதார் கார்டில் உன்னோட டேட் ஆஃப் பர்த்தை பார்த்ததுல இருந்து என் மனசுக்குள்ள ஒரே தவிப்பா இருக்கு. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? சொல்லுங்க சார், தெரிஞ்சுக்கிறேன். நான் பிறந்தப்பவே எனக்கு சீரியஸான ஹெல்த் இஷ்யூ, பிரீத்திங் பிரச்சனை. அதனால பிழைக்கிறதே கஷ்டம்னு என்னை ஐசியூவில் வச்சிருந்தாங்க. எங்க அம்மா மட்டும்தான் எப்படியாவது தான் குழந்தை பொழைச்சிரும்னு நம்பினாங்களாம். அந்த நேரத்துல பக்கத்து ரூம்ல இருந்த ஒரு குழந்தை அழுதுச்சான். அந்த சத்தத்தை கேட்டு நீங்களும் அழ ஆரம்பிச்சீங்களாம். உங்களுக்கு போன உசுறு திரும்ப வந்துருச்சான். சரியா? மயிலு, இந்த விஷயம்லாம் உனக்கு எப்படி தெரியும்? எங்க அம்மா சொல்லிருக்காங்க. அன்னைக்கு நீங்க போன்ல பேசிட்டு இருந்தப்ப டிஸ்பிளேல இருந்த உங்க அம்மா போட்டோவை எங்க அம்மா பாத்துட்டாங்க. அந்த குழந்தையே நீங்க தானே சொல்லிட்டாங்க. அந்த குழந்தை யாருன்னு நான் தேடி தேடி அந்த ஹாஸ்பிட்டலுக்கு எத்தனை தடவை நான் போயிருப்பேன் தெரியுமா? வருஷ கணக்கா உன்னை தேடிட்டு இருந்திருக்கேன். கடைசியில நீ இங்க இருந்துகிட்டு கண்ணாமூச்சி ஆடிட்டு இருந்திருக்க. தேங்க்ஸ் மயிலு, தேங்க்யூ சோ மச். இப்ப எதுக்கு சார் தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிக்கிட்டு? என்னோட உயிரை காப்பாத்தினதுக்கு மயிலு. சார், நான் என்ன வைத்தியம் பார்த்த உங்க உசுரை காப்பாத்துனேன்? சும்மா ஒரு அழுக சத்தம், அதுக்கு இவ்ளோ அலப்பறையா? என்ன மயிலு இவ்வளவு சாதாரணமா சொல்லிட்ட? பின்ன அந்த இடத்துல எந்த குழந்தை இருந்திருந்தாலும் அப்படிதான் அழுதுருக்கும். நீங்க பொழைச்சிருப்பீங்க. இல்ல மயிலு, அப்படிலாம் சொல்லாத. அந்த நாளை பத்தி நான் எப்போ நினைச்சாலும் என் மனசுக்குள்ள மழை பெய்யற மாதிரி தோணும். ஒரு வானவில் தெரியும், சாஃப்டா ஒரு மியூசிக் கேட்கும். அப்புறம் மயில, நீ இன்னும் நம்பலல, நான் அதை சித்திரமாவே வரைஞ்சு வச்சிருக்கேன் தெரியுமா? நீங்க பெயிண்டிங் எல்லாம் வரைவீங்களா? அது எப்போவாவது தோணும், அப்போ வரைவேன். இப்போ நான் உனக்காக வரைஞ்சு எடுத்துட்டு வந்திருக்கேன், பாக்குறியா? ஒரு நிமிஷம். சித்திரம் பேசுதடி, இது காலம் செய்த கோலமடி. என்ன மயில அப்படி பாக்குற? இல்ல சார், இத பாத்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்க. உனக்கு இதுல ஏதாவது தெரியுதா? தெரியுதா? என்ன தெரியுது? நீங்க சொன்னது எல்லாம் தெரியுது. உங்க மனசு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கா?
பாரு, நீ வந்ததும் இந்த ஏரியாவே மணக்குதே. இது இயற்கை மனமா இல்ல செயற்கை மனமா? என்ன டிவில திருவிளையாடல் படம் பாத்தீங்களா? சே, 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 அதெல்லாம் இல்ல செல்லக்குட்டி. பிடிச்சிருக்கா? நல்லா இருக்க குடு. ஆமா, எங்க வாங்கின? இந்த குசும்பு தானே வேணாங்கிறது. எங்க வீட்ல யாருக்கும் தெரியாம துணி வாங்கிட்டு வந்து எல்லாரும் தூங்குனதுக்கு அப்புறம் தச்சு எடுத்துட்டு வந்தா எங்க வாங்கினன்னு கேக்குறீங்க? ஏய், கோச்சுக்காதடா செல்லம். எனக்கு தெரியாதா நீ தான் தச்சிருப்பேன்னு? இல்ல, ஏதோ பெரிய கம்பெனி ஷர்ட் மாதிரி இருக்குல்ல, பாராட்டலாமேன்னு அப்படி சொன்னேன். அத போய் தப்பா நினைச்சிட்டு பாரு. எப்படி இருக்குன்னு போட்டு பாருங்க. போடுறேன். நீ டெஸ்ட் வந்திருக்க. ஏய், ஃபிட்டிங் எல்லாம் பக்காவா இருக்கு. நல்லா இருக்குடா. அது எப்படி அளவு எடுக்காம கரெக்டா தச்சிருக்க? நல்ல டைலர் கண்ணால பார்த்தாலே போதும், கரெக்டா தச்சிடுவாங்க. இதுக்கு நீ ஏதாவது கிளுகிளுப்பா பதில் சொல்லுவேன்னு நினைச்சேன். என்ன சொல்லணும்னு நினைச்சீங்க? சரி சரி, அதை விடு. இங்க பாரு செல்லம், இருடா, நான் சொல்றது கொஞ்சம் கேளு. நீ தைச்ச சட்டைக்கு தைக்கூலி கொடுக்கணும்ல? நான் ஒண்ணும் கூலிக்கு தைக்கல. அதுக்கு ஏதாவது பணம் கொடுத்து கேவலப்படுத்துறாங்க. ஏய், இது கேவலப்படுத்துற கூலி இல்ல. இது சொல்ல போனா அது வந்து கௌரவப்படுத்துற கூலி. அது என்ன கௌரவப்படுத்துற கூலி? அதுக்கு பேரு தான். இது என்ன கெட்ட பழக்கம்?